சலைத்ராஜ் உரையாற்ற வருகிறார். மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய கரூர் பாராளுமன்றத்தின் வெற்றியின் வேட்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மேதகு வே பிரபாகரன் அவர்களின் ஆட்சி பெற்ற வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ரே கருப்பையா அவர்களை முதலில் வணங்கி தொடக்க உரையை தொடங்க இருக்கின்றேன். இப்பொதுக்கூட்டத்திற்கு ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய மாநில, மாவட்ட, ஒன்றிய, ஊராட்சி அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கரூர் பாராளுமன்றத்தில் 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொள்ளையடித்து 1000, 2000 பணத்தை தேர்தல் நேரத்தில் கொடுத்துவிட்டு மக்களை மனமாற்றி மக்களுக்கு என்ன தேவை என்பதை செய்யாமல் வெறும் 1000, 2000 ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு வாக்குகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் திராவிட கட்சிகள். இந்த கரூர் நாடாளுமன்றத்தில் இந்த கரூர் தொகுதிக்கு, இந்த விராலிமலை தொகுதிக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை யார், எந்த ஒரு வேட்பாளரும் இதுவரும் செய்யவில்லை. தேர்தல் நேரத்தில் வாக்குகளை சேகரித்துவிட்டு நன்றி சொல்வதோடு மட்டுமல்ல, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மனு கொடுத்து, போராட்டங்களை கொடுத்து, பிரச்சனைகளை ஏற்படுத்தி மக்களுக்கு தேவையான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கரூர் தொகுதிக்கு என்ன தேவை என்பதை, இந்த கரூர் தொகுதியில் மொத்தம் 53 வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். 53 வேட்பாளர்களையும் இந்த மேடையில் ஏற்றுங்க. நம்மளுடைய மருத்துவர் ரே கருப்பையா அவர்கிட்ட கேளுங்க, என்ன தேவை என்பதை தெளிவாக சொல்வார். தெளிவாக சொல்லி வாக்குகளை சேகரித்து வருகின்றோம். மற்றவர்கள் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து எந்த ஒரு செயல் திட்டங்களையும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட அவர்கள் மத்தியில் இருக்கவில்லை. காரணம், அவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், வாரிசு அரசியலாக நடத்த வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஆட்சிகள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி 40 தொகுதியிலும் பெண்களுக்கு சமமான உரிமையை கொடுத்து 20 பெண் வேட்பாளர், 20 ஆண் வேட்பாளர் என்று அனைவருக்கும் சம உரிமை என்று கொடுத்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுவும் தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கட்சியை உலகத்தில், வெளிநாடுகளில், மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லுகிற ஒரே கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்கின்றது. வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் உறவுகள் கூட நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மிடத்தில் மற்றவர்கள் வாக்குகளை சேகரிக்கிறார்கள். மைக் வேண்டாம் என்று யாரும் கேட்டால் இந்த மைக்குக்கு முன்னாடி யாரும் வாக்கு கேட்க முடியாது. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்த விவசாயி சின்னத்தை மறைத்துவிட்டு இப்ப மிகுந்த அம்பேத்கர், மிக காமராஜர் போன்ற அரசியல் தலைவர்கள் இந்த மேடையில் பேசிய இந்த மைக்கை தான் ஒளி வாங்கி சின்னத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள். இதுவும் சிறந்த ஒரு சின்னமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன்
முதல் பெட்டியில் இருக்கக்கூடிய 5வது பட்டனை மட்டும் அமைக்கிவிட்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை மருத்துவர் கருப்பையா அவர்கள் தெளிவாக செய்வார். நமக்காக வந்திருக்கிறார், நாம் அவருக்காக இணைவோம். நம் பிரச்சனைகளை எளிதில் முறைப்பார், வெற்றியை கொடுப்பார். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக விராலிமலை மேற்கு ஒன்றிய தலைவர் யூஜின் விக்டர் அவர்கள். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் கரூர் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்களுக்கு நீங்கள் அதிகப்படியான வாக்குறுதி செலுத்தி வெற்றி பெற செய்யுமாறும் மற்றும் இதனால் வரைக்கும் ஆட்சி செய்கின்ற திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இவர்கள் மக்களிடம் 1500 கொடுத்து கொண்டு பணத்தை கொடுத்து கொண்டு வெற்று வாக்குறுதிகளை செலுத்தி கொண்டு இவர்கள் பெற்ற வாக்குகளினால் மக்களுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சொந்தங்களே, நாம் ஒவ்வொருவரும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். விவசாயம் செய்த பொருட்களை நாம் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் வயல்களில் நெல் விளைகின்றன. அந்த நெல்லில் பூச்சிகள் ஏகப்பட்டன வந்திருக்கின்றன, புழுக்கள் வந்திருக்கின்றன. மற்றபடி செய்யக்கூடிய ஒவ்வொரு விவசாயத்திலையும் புழுக்கள் இருக்கின்றன, பூச்சிகள் இருக்கின்றன. நாம் அந்த பூச்சிகளை என்ன செய்கிறோம்னா, நம்ம விளைய வைக்கிற பொருளை பூச்சி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதற்கு முதற்கொண்டு அந்த ரசாயன களக்கொல்லி மருந்துகளை அடித்து கொண்டு அந்த பூச்சிகளை கொல்லுகிறோம். ஏன்னா நம்ம செய்கிற விவசாயம் நம்மளுக்கே பத்தலை, விலைவாசி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பூச்சிகளை கொல்ல தெரிஞ்ச நமக்கு வாக்குகளுக்கு சேகரித்து மக்களுக்கு நன்மை செய்யாம இதனால் வரைக்கும் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு வாக்கு சேகரித்து இதனால் வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சாலை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தரமான சாலை கிடையாது. இந்த ஊர்ல இல்லை, இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் பாருங்க, ரொம்ப மிகவும் மோசமான சாலை. சரிங்களா? நம்ம இருசக்கர வாகனம் வச்சிருக்கோம், மகிழ்ந்து வச்சிருக்கோம். நம்ம கார் பஞ்சரா போனோம், வண்டி டயர் பஞ்சரா போனா முதல்ல பஞ்சரை விட்டுவோம். ஆனா தமிழ்நாட்டிலேயே நம்ம ஒவ்வொரு தொகுதியிலையும் சொல்றேன், விராலிமலை சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, எல்லா தொகுதியிலும் எல்லா கிராமங்களிலும் தார் சாலையில கொண்டு போய் பஞ்சரை விட்டாங்க, பேட்ச் ஒர்க் பாக்குறாங்க. இது எவ்வளவு கேவலம் பார்த்தீங்களா? இவர்கள் செய்த ஆட்சி இதுதான். இனிமேலாவது வரக்கூடிய நாட்களில் நமது ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வீர்கள். நன்றி கூடி நன்றி, வணக்கம். நன்றி.